புதுச்சேரியில் சிறுமி உடற்கூறு ஆய்வு அறிக்கை சீலிடப்பட்ட கவரில் விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மான், விரிவான விவரம். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். கடந்த 2ஆம் தேதி மாயமான இந்த சிறுமி சடலமாக மீட்கப்பட்டது. இந்த நிலையிலே சிறுமியுடைய உடல் ஜிப்மர் மருத்துவமனையிலே உடற்கூறாய்வுக்காக அனுப்பப்பட்டது. அந்த உடற்கூறாய்வு அறிக்கையினை ஜிப்மர் நிர்வாகம் இன்று விசாரணை அதிகாரியான லட்சுமி சௌஜன்யாவிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த அறிக்கையை இன்று மாலை நீதிமன்றத்திலே முத்தியால்பேட்டை இந்த வழக்கை பதிவு செய்து வந்த முத்தியால்பேட்டை போலீசார் இந்த மாலை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை விரைந்து விசாரித்து உரிய தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து எல்லோரும் வலியுறுத்தி வரும் நிலையிலே இந்த விசாரணையையும், அதாவது இதுக்கு தொடர்பான சட்ட நடவடிக்கைகளையும் விரைந்து அடைவதற்கான நடவடிக்கைகளை புதுச்சேரி காவல்துறை ஈடுபட்டு வருகின்றது. ரஹ்மான், இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்றெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அது தொடர்பான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருதா? கண்டிப்பாக, அதாவது சிறப்பு நீதிமன்றம் அமைப்பதற்கான நடவடிக்கையும் ஒரு பக்கம் நடைபெற்று வருகின்றது. மேலும் இந்த உடற்கூறாய்வு அறிக்கைக்காக தான் புதுச்சேரி காவல்துறை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்தவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. மேலும் இதில் வேறு யாரேனும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களா என்பது குறித்து அந்த DNA பரிசோதனையில் எடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் அந்த இருவர் மட்டுமே தற்போது கைது செய்யப்பட்ட சிறையில் இருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தில் வேறு யாரேனும் ஈடுபட்டிருக்கின்றார்களா அல்லது அந்த மாணவருக்கு, அந்த சிறுமிக்கு எந்த வகையான தொல்லைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, உடல் ரீதியான தொல்லைகளில் எது மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றுள்ளது என்பது குறித்தான விவரங்கள் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் ஏற்கனவே இந்த வழக்கில் பலர் ஈடுபட்டிருப்பதாக தொடர்ந்து புகார் வந்தது, சமூக வலைதளங்களில் பரவி வந்தது. ஆகவே இந்த வழக்கை முறையாக விசாரிக்க வேண்டும் என்ற வகையிலே இந்த காவல்துறையானது நீதிமன்றத்திலே இந்த விசாரணை அறிக்கை ஒப்படைக்க இருக்கின்றார்கள். ஆகவே இந்த DNA பரிசோதனை உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் இன்று கொடுத்த உடற்கூறாய்வு அறிவிப்பில் இருக்கின்ற காரணத்தினால் காவல்துறையை பொறுத்தவரை குற்றப்பத்திரிகையை விரைந்து தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த விசாரணையை விரைந்து நடத்தி 15 தினங்களுக்குள் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் புதுச்சேரி காவல்துறை மற்றும் சட்டத்துறையானது ஈடுபட்டு வருகின்றது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ரஹ்மான்.